ஓகே, அன்பார்ந்த மாணவர்களே, சாப்டர் 4ல் லாஸ்ட் டாபிக் வந்து ஜெனடிக் டிஸார்டர்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். Pedigree analysis. Okay, pedigree is a family tree drawn with a standard genetic symbols. It shows inheritance pathway for specific phenotypic characters. Okay, they have appeared in a given family line for several past generations. Okay, that's a study of trees. Pedigree அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ. ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா நம்மளில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, யாருடைய மகன் நீங்கள் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அது குடும்பம். இந்த உங்கள் தாத்தா பேர் என்ன, ஆனால் அவங்க தாத்தா எங்கே வேலை செஞ்சார், எங்கே அவங்களுடைய அப்பா எங்க, அவங்களுடைய அப்பா அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படின்னு அந்த அந்த தலைமுறை வருது இல்லையா. ஓகே, அந்த தலைமுறையை பற்றி ஒரு குறியீடோடு வரைந்து வைப்பது தான் பெடிகிரி அனாலிசிஸ். எதுக்காக இது அப்படின்னா, டு ஸ்டடி ஆஃப் அவங்களுடைய ட்ரேட்ஸ், அவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும், அவங்களுடைய குடும்பத்தினுடைய வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் பெடிகிரி அனாலிசிஸ் தேவைப்படுது. ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூட என்ன பண்ணோம், உங்களுடைய ஃபேமிலி தாத்தாக்கு அப்பா அம்மா யார், அவங்களுடைய அப்பா அம்மா யார் அப்படின்றத குறித்து ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று ரெடி பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் ரெடியாக அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ப்ளீஸ் மேக் த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் யுவர் ஓன் ஃபேமிலிஸ், of your family, and then the grandfather and grandfather. That's all the names. If you're having photos, you can paste the photos also. Okay, I mean you want to ready பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. That's a pedigree. Now the genetic disorders. Okay, genetic disorders, that mean the syndrome or the syndrome just caused by an abnormality in an DNA structure. ஓகே, ஒருத்தருக்கு இருக்கிற டிஎன்ஏல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸார்டர், ஜெனடிக் டிஸார்டர், மரபு சம்பந்தமான நோய்கள் வரும். இது எப்படி நடக்கும், அப்நார்மாலிட்டிஸ் குரோமோசோம்குள்ளே எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே வேர்டு தான் சொல்ல முடியும், மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் there's a sudden change in the DNA. அதுதான் என்னது மியூட்டேஷன். மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் there's a sudden change in the gene. It's called as a mutation. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம், ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது மியூட்டேஷன் அர்த்தம். குரோமோசோமில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஜெனடிக் டிஸார்டர் ஃபார்ம். இட் இஸ் two types. One is Mendelian disorder and then chromosomal disorder. First, Mendelian disorders. Mendelian disorders நிறைய இருக்குது. ஒரு 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 பெற்றோர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நோய்கள் வரும். See some of the Mendelian disorders like thalassemia, albinism, phenylketonuria, sickle cell anemia, and then Huntington's chorea. இந்த சில டைப்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். This is happened because of dominant or maybe recessive autosomal. That means autosomal in sense sex chromosomes.
ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஓகே, thalassemia first எடுத்தது. thalassemia is this one is because of recessive disorders in the autosomal chromosomes, especially excessive distractions of RBCs. அதிகமான அளவு ஆர்பிசி செல் வந்து டிஸ்ட்ராக்ட், அதாவது அழிகிறதுனால இது ஃபார்ம் ஆகுது. அதனால் ஹீமோக்ளோபினில் வந்து உள்ளே இருக்கிறது இல்லையா வேதிப்பொருட்கள், ஓகே, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதில் வந்து குறைபாடுகள் ஏற்படும், அப்நார்மலிட்டிஸ் ஏற்படுது. குறிப்பாக ஹீமோக்ளோபின் வந்து 4 பாலிபெப்டைட் செயினால் ஆனது, 2 ஆல்ஃபாவும் 2 பீட்டா குளோபின் செயினால் ஆனது. யூனோ தட் ஹீமோக்ளோபினில் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன ப்ரோட்டீன்? பாலிபெப்டைட். பாலிபெப்டைட்ன்றது என்னது? ப்ரோட்டீனு. அப்போது அந்த இடத்துல இருக்கிற ப்ரோட்டீன் பேர் என்ன தெரியுமா? ஆல்ஃபா ப்ரோட்டீன். இன்னொன்று வந்து என்ன? பீட்டா ப்ரோட்டீன். ஆல்ஃபா ப்ரோட்டீன் எத்தனை இருக்கும்? 2. பீட்டா ப்ரோட்டீன் எத்தனை இருக்கும்? 2. ஓகே, இதில் ஏதாவது அதில் இருக்கிற மாலிகுல்ஸில் பிரச்சனைகள் ஏற்படும் போது தலசீமியா என்ன பண்ணுது? ஃபார்ம் ஆகுது. அப்போது அதுக்கு என்ன ஆகுது? திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம், குரோமோசோம் வந்து 16வது குரோமோசோமில் இந்த லிங்க், இந்த பிரச்சனை ஏற்படுது. ஓகே, உதாரணத்துக்கு மியூட்டேஷன், திடீர்னு மாற்றம். இப்போ ஆல்ஃபாவில் இருக்குதுன்னு வச்சுக்கேன், 2 ஆல்ஃபா குளோபின். குளோபின்னா ஹீமோக்ளோபினில் குளோபின் தான் ப்ரோட்டீன். ஓகே, ஹீமோ தான் உங்களுக்கு தெரியும், இரும்பு. ஓகே, இந்த குளோபின் இருக்குது பார்த்தியா, இந்த 16வது குரோமோசோமில் இருக்கிற ஆல்ஃபா ப்ரோட்டீனில் பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 16வது குரோமோசோம் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகே, அந்த செயினில் எஃபெக்ட் ஆகுது. இதே வந்து பீட்டா குளோபின் இருக்குது பார்த்தியா, அது வந்து குரோமோசோம் 11ல் வந்து அதனுடைய எஃபெக்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்? இதனால அதிகமான அளவு ரத்தத்தில் அந்த அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து உடையுது. வெளியில் இருக்கிற அந்த ஆல்ஃபா செயின் என்ன பண்ணுது? உடையுது. உடையும் போது ஆர்பிசியினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா ஒரு செல்லு வந்து ஒரு செல் 2 செல்லாக மாறும்ல, அதேமாரி மாறுது. அப்போ டிஸார்டர்ஸ்ன்னும் போது என்ன ஆகுது? ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் டேமேஜஸ் த மெம்பரேன்ஸ் ஆஃப் ஆர்பிசி செல் அப்படின்றது. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குலிட்ஸ் அனிமியா அப்படின்னு பேர். ஓகே, இம்பார்ட்டண்ட் வேர்ட், that one is known as குலிட்ஸ் அனிமியா அப்படின்றது. ஓகே, அடுத்தது ஃபினைல் கீட்டோனீரியா அப்படின்றது. செகண்ட் ஒன் ஃபினைல் கீட்டோனீரியா. திஸ் இஸ் இன்பார்ன் எரர், பிறக்கும் போதே ஏற்படுகின்ற ஒரு குறைபாடு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன். ரெசிசிவ் ஜீனால் நடக்கிறது. எத்தனாவது குரோமோசோமில் இப்படி நடக்கும் அப்படின்னா 12வது குரோமோசோமில் நடக்குது. ஓகே, ஹெப்பாட்டிக் என்சைம்ஸ் ஃபினைல் அனைல் ஹைட்ரோலெகேஸ் என்சைம்ஸ்னு ஒரு நொதிகள் சுரக்குது. எங்கள் ஈரல் பகுதியில். ஓகே, ஈரலில், நம்ம உடம்புல ஈரலில் உணவுப் பொருள்களை ஜீரணிக்கின்ற ஒரு தன்மை அல்லது நொதித்தலை உண்டாக்கி என்ன பண்ணுது? டைரோசின் மாற்றுது. டைரோசினா அது மாற்றும். ஓகே, அது மாற்றும் போது இந்த என்சைம் வந்து அதிகமான அளவு தேவை. ஆனால் இது என்ன பண்ணுது? நம்ம சாப்பிடுகின்ற உணவுப் பொருளில் ஃபினைல் அனைனை அக்குமுலேட்டட்ஸ் அப்படின்னா அப்படியே கட்டி அப்படி மாற்றிட்டு கன்வெர்ட்ஸ் டு ஃபினைல் பியூரிக் ஆசிடாக அது மாற்றுது. இதனால என்ன ஆகும்? அது அந்த நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற உணவுப் பொருள் ஜீரணம் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரி கொலாய்டுனா கட்டி அதை திரிச்சு விட்டுடுது. ஓகே, இது செய்ய வேண்டிய வேலை எது செய்யணும்? லிவர் செய்யணும். லிவர்லேருந்து சுரக்கப்படுகின்ற நொதிகள் செய்யணும். அது செய்யாததுனால மென்டல் இரிட்டேஷன் வரும், லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின், உடல் தோள்களில் ஒரு தேமல் போன்ற வரும். அப்போ முடிகள்லேயும் அது பேர் வரும். அதனால் என்ன ஆகுது? இந்த ஃபினைல் கீட்டோஸ்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, கீட்டோன் பாடிகள் இருக்குது இல்லையா,
அப்போது பைருவிக் ஆசிட் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுதுனாக்கா யூரினாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபினால் பைருவிக் ஆசிட் என்ன சாரி எக்ஸ்க்ரீட்டட் இன் த யூரின் என்ன மாறுதுனாக்கா அந்த ஃபினால் பைருவிக் வந்து யூரினில் எக்ஸஸாக அப்படி என்ன பண்ணிடும், வந்துடும், வெளியே வந்துடும். அப்போது நம்ம அவங்களோட யூரின் செக் பண்ணாக்கா நிறைய என்ன இருக்கும், அதில் ஃபினால் பைருவிக் நிறைய இருக்கும். இதுதான் என்னது ஃபினால் கீட்டோனீரியா அப்படின்னு பேர். தென் நெக்ஸ்ட் ஒன் அல்பினிசம். அல்பினிசம் இஸ் ஆல்சோ இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம், வளர்ச்சி தன்மை சார்ந்த ஒரு நோய். இதுவும் ரெசிசிவ் ஜீனால் வருது, ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன். மெலனின் பிக்மெண்ட் ஓகே இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கின் கலர். நம்ம வெள்ளையாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், எல்லாம் தெரியும் நமக்கு. மேல் தோல் வந்து வெள்ளையாக இருந்தால் அழகாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிஜத்துக்கு என்னென்னா மெலனின் பிக்மெண்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தோல் எப்படி இருக்கும்னாக்கா கருப்பாக இருக்கும், டார்க்காக இருக்கும். மெலனின் பிக்மெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தோல் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து அல்பினிசம் கண்டிஷன் இருக்குதுன்றது அர்த்தம், ஆப்சன்ஸ் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட். ஓகே, அப்போ என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். A person with recessive allele lacks the tyrosinase enzyme. Okay, it's required for the conversion of hydroxyphenylalanic. Okay, இதுதான் முக்கியமாக தேவை எதுக்குனாக்கா மெலனின் பிக்மெண்ட். மெலனோசைட் உங்களுக்கு தெரியும், மெலனோசைட் எங்கே இருக்கும், ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற ஒரு செல்லு. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கின்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க மெலனோசைட்ஸ். ஓகே, இந்த மெலனோசைட்ஸில் ஆல்பினோ மெலனோசைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நார்மலாக ஸ்கின்னை வந்து கேர் ஐரிஷ், குறிப்பாக இந்த ஐரிஷ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண் இருக்குது பார்த்தியா, இந்த அல்பினிசம் இருக்கவங்களுக்கு கண்ணு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா கண் கிட்ட பார்க்கறதுக்கும் தூரம் பார்க்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், குறிப்பாத்து அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லுவோம். குறிப்பாத்துன்னு என்ன அர்த்தம், அந்த ஐரிஸ் இருக்குது பார்த்தியா, அது நல்லா கொஞ்சம் சுருக்கி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஐரிஸ் ஆல்சோ. இட் மேக்ஸ் த இமேஜ் டு கிவ்ஸ் எ கிளியர் இமேஜ் டு த ஆப்டிக் நர்வ்ஸ். என்ன பண்ணும், ஆப்டிக் நர்வுக்கு வந்து நம்ம பார்க்குற உருவத்தை தெளிவாக இமேஜ் வந்து கிளியராக உள்ள அனுப்புகிற பணியை என்ன பண்ணும் ஐரிஸ் டியூ டு பிகாஸ் ஆஃப் டு கிவ் அ ஸ்பெஷல் அட்டென்ஷன். இட்ஸ் கிவ்ஸ் அ சீலரி அட்டென்ஷன்ஸ். சீலரி, அந்த சீலரி ஹேர்ஸ் இருக்கும் ஐரிஷில், அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக அதை பார்க்க வைக்கிறதுக்கு ஐரிஷுடைய பணி செய்யுது. கண்ணு சுருக்கி பார்க்குறது, ரொம்ப ஷார்ப்பாக சுருக்கி குறி பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குற பணியை எது செய்யுதுனாக்கா மெலனின் செய்யுது. ஒருவேளை இந்த மெலனின் பிக்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ஏற்படும். ரொம்ப கண்ணு சுருங்கிடும், கண்ணு தெரியாத மாதிரி, ரொம்ப இருக்க கண்ணை இறுக்க மூடின்னு பேசுவாங்க, தோல்லாம் மேலே அலர்ஜி ஆகும். அது மாதிரி இருக்கிற டிசீஸ் தான் என்னது அல்பினிசம் அப்படின்னு பேர். ஓகே, the next Huntington's chorea. This is also inherited disease because of autosomal dominant, okay, dominant lethal gene in man. Okay, நம்ம முன்னாடி பார்த்ததுல ரெசிசிவ் ஜீன் கேரக்டர்ஸ், இது வந்து டாமினன்ட். இங்கே ரெசிசிவ் ஜீன் மட்டும் தான் போன முறை பார்த்தோம். இந்த பார்த்தா டாமினன்ட் லீத்தல்னாலே என்ன அர்த்தம், கொண்டுறது, செத்துறது, ஜீன் இன் மேன். ஓகே, this is the involuntary jerking of the body and progressive degeneration of nervous system. Okay, degeneration of nervous system தெரியுதா, நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழிச்சிடும். involuntary jerking of body, ஏன்னா அப்படியே ஒதுரினே இருக்கிறது. ஓகே, அவங்களுக்கு இயல்பாகவே இந்த டாமினன்ட் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ஒதுரினே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மூளை என்ன ஆகினே வரும், சிதவடைஞ்சினே வரும். சிதவடைஞ்சினா வரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அல்லது மூளை ரீதியாகவும் என்ன ஆகிடுவாங்க, அவங்க வந்து செயல் எழுந்துருவாங்க. இந்த நோய் வந்துச்சுன்னா 35லேருந்து 40 வயதுக்குள்ளார இறந்துருவாங்க இந்த டிசீஸால். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெண்டலின் டிசீஸ் பார்த்தோம், அல்லது
இப்போ பார்க்க போகிறது வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஹியூமன் வந்து டிப்ளாய்டு செல். ஓகே, so body cell has a 46 chromosomes, 23 pairs. அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னும் போது செல் டிவிஷன் நடக்கும் போது இஃப் தேர் இஸ் எனி எரர் இன் த குரோமேட்ஸ், குரோமோசோம் இருக்கு இல்லையா, குரோமோசோம்களுடைய எடை தான் என்னது குரோமேட் அல்லது குரோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது செல் டிவிஷனில் தான் அது நடக்கும். சில நேரங்கள் அது செல் டிவிஷன் நடக்கலையா, அப்போ சென்ட்ரோமியர் தான் அது பிரிக்குது. அந்த சென்ட்ரோமியர் அது பிரிக்கும் போது சில நேரங்களில் அந்த குரோமேட்ஸ் இருக்குது பார்த்தியா, சில நேரங்களில் ஒரு பகுதி இழந்துடும், குறைஞ்சிரும். அல்லது டிவிஷனில் ரெண்டாக பிரியும் போது மெட்டாஃபேஸுமே அந்த இதெல்லாம் உங்களுக்கு பிரியுது, அந்த ஸ்டேஜஸில் பிரியும் போது சில நேரங்களில் குறையும் அல்லது ஏதாவது ஆர்ம்ஸ் கூட சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா தான் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்றதுக்கு. ஓகே, செகண்ட், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் கண்டிஷனில் is caused by non-disjunction of chromosomes. Okay, a group of signs and symptoms that occur together that characterize a particular abnormality is called as a symptom. ஏதாவது ஒரு அறிகுறி எதில் குரோமோசோமில், அதில் ஏதோ ஒரு அறிகுறி இருக்கலாம், எதில் ஒரு குரூப்பாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிகுறியாக இருக்கலாம், அது சேர்ந்ததில் அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அப்நார்மாலிட்டிஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளிஃபில்டஸ் சிண்ட்ரோம், பட்டஸ் சிண்ட்ரோம், இதெல்லாம் அதனுடைய உதாரணங்கள். ஃபஸ்ட் எடுத்ததும் ஆட்டோசோமல் அனிப்ளாய்டு இன் ஹியூமன் பீயிங்ஸ். நிறைய ஆட்டோசோமல் அனிப்ளாய்டு இருக்குது. அதில் வந்து டவுன் சிண்ட்ரோமில் 21வது ட்ரைசோமி அண்ட் பிளாட்டோ சிண்ட்ரோம் வந்து 13வது குரோமோசோமில் நடக்குது, ரெண்டும் நடக்குதா. ஓகே, ஆட்டோசோமல் அனிப்ளாய்டு இன் ஹியூமன் பீயிங்ஸ். டவுன் சிண்ட்ரோம் ஃபஸ்ட் இருக்கிறதில் ட்ரைசோமி கண்டிஷன் வந்து எந்த குரோமோசோமில் நடக்குதுனாக்கா 21வது குரோமோசோமில் பிரச்சனை இருக்கும்போது நடக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க மன ரீதியாக மன வளர்ச்சி இல்லாதவங்களாக இருப்பாங்க, நரம்பு தளர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்க்ரீஸ்ட் இன் செப்பரேஷன் பிட்வீன் த ஐஸ், கண்ணுடைய பகுதியில் அளவு தூரமாக இருக்கும். ஓகே, தென் ஃப்ளாட்டட் நோஸ், இயர்ஸ் ஆர் மேல்ஃபார்ம்டு, காது கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல், வாய் வந்து சரியான அளவு திறக்கம், கண்டினியூஸ்லி ஓப்பன், வாய் கொஞ்சம் திறந்த மாரியே, நாக்கு ட்விஸ்ட் ஆன மாரி இருக்கிறது தான் என்னது ட்ரைசோமி அப்படின்றது பேர். குரோமோசோம் எந்த வகையான குரோமோசோமில் 21வது குரோமோசோமில் நடக்கிற இது ஒரு பிரச்சனை சிண்ட்ரோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பேட்டிஸ் சிண்ட்ரோம். இதுவும் ட்ரைசோமி. எதனால் குரோமோசோம்னா 13வது குரோமோசோமால் நடக்கிறது. டூரிங் இந்த மியாட்டிக் நான் இன்ஜெக்ஷன்ஸ் இஸ் த்ரூ தி காஸ் ஃபார் திஸ் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ஓகே, மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கிற போது நடக்கிற பிரச்சனையால் ஏற்படுகின்ற சிண்ட்ரோம் தான் இந்த சிண்ட்ரோம். என்ன ஆகுது, மல்டிபிள் அண்ட் செவரல் பாடி மால்ஃபார்மேஷன்ஸ், அநேக வகையான உறுப்புகள், உடல் உறுப்புகள் வந்து சரியான அளவு வளர்ச்சி அடையாமல் இருப்பது தான் இதனுடைய சிண்ட்ரோம். ஓகே, தலை வந்து ரொம்ப குறுகிய தலை, ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு உள்ளங்கை அளவில் தான் அதனுடைய தலை இருக்கும். அப்புறமேட்டா அந்த குழந்தைகளுடைய கண் ரொம்ப சின்னதாக இருக்கும், கண் கிளஃப்ட் பிளேட்டட். அப்புறம் மூளையே ரொம்ப சின்ன, அவங்களுடைய ஸ்கல்லுக்குள்ளே ரொம்ப சிறிய அளவில் தான் வந்திருக்கும். உள்ளே இருக்கிற உறுப்புகள் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் வளர்ச்சி அடையாமல் அதனுடைய உறுப்புகள் அமைப்பு மட்டும் அப்படி இருக்கும். அது
வயிற்று பகுதி, குடல் அதெல்லாம் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த விதமான வளர்ச்சி இருக்காது அந்த குழந்தை. பிறக்கும் போதே அது இறந்து தான் பிறக்கும். பெரும்பாலும் இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் இறந்து தான் பிறக்கும். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆட்டோசோம்ஸ் பார்த்தோம். இப்போ அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அல்லோசோம்ஸ்ன்றது வந்து ரெண்டு இடத்துல நடக்கலாம், மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக். Non-injection of a sex chromosome causes allosomes abnormalities. Several sex chromosomal abnormalities have been detected. நிறைய இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக Klinefelter syndrome and Turner syndrome. ஓகே, Klinefelter syndrome அப்படின்னும் போது பாருங்களேன், அப்நார்மலிட்டிஸ்னால் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்களேன், எக்ஸ்ன்றது என்னது? ஓகே, இங்கே ஒய்னு ஒன்று வந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் குரோமோசோமுடைய குரோமோசோம் தான். மேலுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய்ன்னு மட்டும் இருக்கும். ஆனால் Klinefelter syndromeனா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அடிஷ்னலாக இருக்குது. யாருக்கு? மேலுக்கு. இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அடிஷ்னலாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு? ஏற்கனவே ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். என்ன டாபிக்கு? கேரியோடைப்பிக் பற்றி பார்த்தோம். அது என்ன பண்ணோம்? ஒருத்தருடைய குரோமோசோமை மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் கேலிசினினை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதனுடைய வளர்ச்சியை நிறுத்தி குரோமோசோம் பிரித்து பார்ப்பாங்களே, அப்படி பிரித்து பார்க்கும்போது இருந்த நன்மை தான் இது. அப்போது XXY அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்பாங்க. There's a presence of an additional copy of the X chromosome, okay, in the person. So this syndrome have 47 chromosomes. அந்த பர்சனுக்கு வந்து எத்தனை குரோமோசோம் இருக்கும்? அப்போ 47 குரோமோசோம். மொத்தமே எத்தனை குரோமோசோம் தான்? 23 ஜோடி குரோமோசோம் தான் இல்லையா? மொத்தம் அப்போ எத்தனை இருக்கணும்? 46 தான் இருக்கணும், 46. But in spite of 46, the person will have 47 chromosomes. Okay, 47 குரோமோசோம் இருப்பாங்க. பெரும்பாலும் அப்படி இருந்தால் அந்த ஆண் எப்படி இருப்பாங்க? ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க. ஓகே, எந்த விதமான ஆணுக்கான உடல் ரீதியான வளர்ச்சிகள் இது இருக்காது அவங்களுக்கு. ஆனால் ஹைட்டாக இருப்பாங்க, ஒபீஸாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, கை கால்லாம் நீட்டாக இருக்கும், வாய்ஸ் வந்து ரொம்ப தடி குரலாக இருக்கும், ஹை பீச்சு வாய்ஸ். மேபி you may saw the movie of தசாவதாரத்தை படத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதில் கமலஹாசன் ஒருத்தர் இருப்பார், ஹைட்டாக இருப்பார், 7 அடி ஹைட்டாக. ஆமாம், தொண்டை வந்து கரகரன்னு இருக்கும், ஹைட்டாக அப்படி இருப்பார். ஆறுமாரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் for females. This is genetic disorder is due to the loss of X chromosome resulting in the karyotypic of 45. Okay, இவங்களை செக் பண்ணும்போது 45 குரோமோசோம் தான் இருக்கும், ஒரு குரோமோசோம் குறைவாக இருக்கும். குறிப்பாக இது யாருக்கு வரும்? பெண்களுக்கு வரும். XXன்னு வரணும், எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், பக்கத்தில் அதனுடைய பேரே இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ the person with the symptom have 45 chromosomes, only 45. அது 45ல் 44 வந்து ஆட்டோசோம்ஸாக இருக்கும், ஒரே ஒரு குரோமோசோம் தான் இன ரீதியான அல்லது பாலின குரோமோசோமாக இருக்கும். இந்த பெண்கள் வந்து பெண்களுக்கான வளர்ச்சி அடையாமல் இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, ஸ்டாச்சு. கழுத்து வந்து வளைஞ்சு வெப்டு இருக்கும், ரொம்ப குட்டை கழுத்து, அப்படியே கீழே இறக்குன மாதிரி கழுத்து இருக்கும். பெண் வளர்ச்சிக்கான மார்பு பகுதிகள் எதுவும் இருக்காது, பெண் வளர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு மாதவிடாய் நிகழ்வுகள் நடைபெறாது. இதெல்லாம் வந்து அதனுடைய குறைபாடுகள். ஓகே, rudimentary gonads, lack of menstrual cycle during puberty are the main symptoms of this syndrome. That's all from this lesson. இதோட இந்த லெசனே முடிஞ்சுது. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், through phone or by
through WhatsApp messages.